ப்ராபபிலிட்டி மேக்ஸ்ல நிகழ்தகவு. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வந்து எப்போ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க கரெக்டா? எந்த ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? 8th இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இதுதானே? ஈஸியான டாபிக்கா டஃப்பான டாபிக்கா? அப்படியா? சரி, இது வந்து பேசிக். இப்ப நான் சொல்ல போறது வந்து பேசிக். பேசிக்னா எதை பத்தி எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஸ், காயின்ஸ் டாஸ் பண்றது, ஓகேவா? டைஸ் ரோல் பண்றது, பகடை உருட்டுறது, காயின்ஸ் டாஸ் பண்றது, நாணயத்தை வந்து மேல தூக்கி போட்டா 2 இதான் விழும், ஒண்ணு தலை விழும் இல்லைன்னா விழும். அது விழுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் நாணயங்கள். அதுல 2 நாணயம், 3 காயின்ஸ், 4 காயின்ஸ் வரைக்கும் வரும். ஓகே, அதே மாதிரி டைஸ் அப்படின்னா டைஸ்ல மொத்தம் எத்தனை பிரைசஸ் இருக்கு? 6. அந்த 6 பிரைஸ்ல என்ன நம்பர் வேணாலும் விழலாம். அப்ப அந்த நம்பர் விழுறதுக்கு என்ன சான்ஸ்? இதே 2 டைஸ் சேர்த்து உருட்டுனா அதுல என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு? 3 டைஸ் இதுதான் என்ன வரும், ஓகேவா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் சீட்டுக்கட்டு, கார்ட்ஸ். எல்லாரும் கார்ட்ஸ் விளையாடி இருக்கீங்களா? அதுல எத்தனை கலர்ஸ் இருக்கும்? கலர்ஸ் 2 கலர் தான், பிளாக், ரெட். அந்த 2 கலர் எத்தனை டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும்னா 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் கார்ட்லயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். மொத்தம் 52 கார்ட்ஸ். அந்த கார்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு எடுக்கும் போது அது என்ன கார்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பேசிக்கா உள்ளது. ஓகே, அப்புறம் மார்பிள்ஸ். மார்பிள்ஸ்னா வேற வேற நிற பந்துகள். ஒரு கிளாஸ்ல, ஒரு பேக்ல இத்தனை கலர் பந்து எல்லாம் இருக்கு, அதுல ஒண்ணு மட்டும் எடுக்கிறோம், அப்ப அது என்ன கலரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்றதுதான் ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு நாம இந்த 4 தான் பார்க்க போறோம். ஓகேவா? என்னதெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? டைஸ், அப்புறம் காயின்ஸ், டைஸ், கார்ட்ஸ், பால். சரியா? இதனாலும் பேசிக்கா பார்க்க போறோம். அடுத்தது அப்ப பேசிக் அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ஷன். அது வந்து காம்பினேஷன் சொல்லுவோம். அந்த செலக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அது எல்லாமே சி ஃபார்முலால போட்டு செய்யணும். அது வெறும் தனி ஃபார்முலா இருக்கு, அதுல போட்டு செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பேசிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காயின்ஸ். ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனில வந்து 10 வேகன்சி இருக்கு, சரியா? 100 பேர் நான் மறந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, கேட்டுருவாங்க. உங்களை சொல்லி கேட்க சொல்லுங்க. எடுக்கிறேன்ப்பா, இது முடிச்சுட்டு எடுக்கிறேன். ஓகேயா? டைம் அண்ட் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு, அது நான் எடுக்கிறேன். இப்ப இன்னைக்கு இதை முடிச்சணும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளான டாபிக் தான். நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா சான்சஸ். ஓகே, நம்பர் ஆஃப் சான்சஸ், வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து ஒரு கம்பெனில 10 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வேகன்சிக்கு 100 பேர் போட்டிடுறாங்க. அப்போ அந்த 100 பேர்ல எந்த 10 பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. புரியுதா? அந்த நம்பர் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், அதுதான் ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம். எத்தனை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம்.
எப்பவுமே ப்ராபபிலிட்டியில வந்து ஜீரோ அப்படின்னு ஒண்ணு வரவே வராது. ஓகேயா, ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குதான் ஆகுமே தவிர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் வரவே வராது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ப்ராபபிலிட்டியில தேர் இஸ் நோ ஜீரோ சான்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேசிக் கொஸ்டின். இதுல பேசிக்கா சில கொஸ்டின் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா? ப்ராபபிலிட்டியுடைய தியரம் மாதிரி சில பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை ரன் பண்ணி. எப்பவுமே ப்ராபபிலிட்டியுடைய ஒரு ஈவெண்ட் வந்து கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கும், அது ஜீரோவா இருக்க சான்ஸே இல்லை. அதுதான் இப்ப நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். certain event is 1, அதாவது P of S that is equal to 1. Probability of impossible event is 0. ப்ராபபிலிட்டியில ஜீரோன்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது, ஏதாவது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்மா நடக்கும். இது வந்து பேசிக் கொஸ்டின். இது எளியதான். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ், டாசிங் ஏ காயின். புரியல, தமிழ்ல சொல்லுமா? நிகழ்தகவின் உறுதியான நிகழ்வு என்பது 1. ஜீரோ என்ற நிகழ்வு இல்லை. P of S அப்படின்னா ப்ராபபிலிட்டி. P of Sங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிக்கிறோம் நம்ம. தான் ஓகே. இப்போ வந்து கொஸ்டின் டாஸிங் ஏ காயின். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து
ஒரே ஒரு காயின் வந்து டாஸ் பண்றோம் அப்படின்னா அதுல பி ஆஃப் எஸ் என்னன்னா வரும்? ரெண்டே ரெண்டு தான். ஸோ அது என்னதுலாம்? ஒண்ணு ஹெட்டா இருக்கணும், ஒண்ணு டெய்லா இருக்கும். ஓகே, ஒரு நாணயம் சுண்டப்படுதல ரெண்டே ரெண்டு தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணு ஹெட்டா இருக்கணும், இல்லைன்னா டெய்ல். ஹெட்னா தலை, டீனா பூன் தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஹெட் டெய்ல். ஓகேயா? ஓகே, இப்ப இதே 2 காயின்ஸ் டாஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணும்? 2 காயின்ஸ் வந்து நம்ம டாஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும்னா, ஒருத்தர் ஒரு கையில ஒரு காயின் வச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஒரு காயின் வச்சிருக்காரு, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல டாஸ் பண்ண சொல்றோம். அப்போ அந்த ரெண்டு காயின் கீழே விழும்போது ரெண்டுலயுமே என்னெல்லாம் இருக்கலாம் சொல்லுங்க? ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம். கரெக்டா? அடுத்தது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இருக்கலாம். அடுத்தது ஒரு டெய்லு ஒரு ஹெட்டா இருக்கலாம். கடைசியில ரெண்டுமே டெய்லா இருக்கலாம். அப்ப மொத்தம் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ்னா நம்பர் ஆஃப் சான்ஸ் எத்தனை? 4. இங்க என்ன வந்துச்சு? என் ஆஃப் எஸ் வந்து 2. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராபபிலிட்டிக்கு நான் கொடுக்குற நோட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை கிளியரா எழுதிக்கோங்க. இந்த நோட்ஸை பார்த்தாலே போதும், வேற நீங்க எதுவும் பார்க்க தேவையில்லை. 3 காயின்ஸ் டாஸ் பண்றதுல என்ன ஆகும்? 3 காயின்ஸ் டாஸ் பண்றதுல என்ன நடக்கும்? 3 பேரு தனித்தனியா 3 பேரு கையில காயின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3மே என்னவா இருக்கணும்? ஹெட். அதுக்கப்புறம் இந்த 3 ஹெட்ல இருந்து ஒரு ஹச் எடுத்துட்டு ஒரு டீ போடுங்க. 2 ஹச் ஒரு டீ. ஓகேயா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 எழுதினா போதும், அடுத்த 4 அதை வச்சு எழுதிடலாம். மொத்தம் 8 வரும் என் ஆஃப் எஸ். சரியா? 3 காயின்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் 4 எப்படி எழுதணுங்கிறது நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3மே ஹெட். அடுத்தது என்ன வரும்? 2 ஹெட் ஒரு டெய்ல். ஒரு ஹெட்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு டெய்ல் போடுறேன். அடுத்தது ஒரு ஹெட் 2 டெய்ல் வச்சுக்கலாமா? அப்புறம் ஒரு ஹெட் நடுவுல டெய்ல் போட்டுக்கலாமா? இதான் ஃபர்ஸ்ட் 4. இந்த 4 வச்சு நீங்க அடுத்த 4 எப்படி எழுதணும்னா, ஹச் வர இடத்துல எல்லாம் டி போட போறீங்க, டி வர இடத்துல எல்லாம் ஹச் போட போறீங்க. இந்த 4 எப்படி எழுதணும்? 3மே ஹச், அப்புறம் ஒரு ஹச் எடுத்துட்டு ஒரு டெய்ல் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஹச் 2 டெய்ல் போட்டோம், அடுத்து ஒரு ஹச் டெய்ல் ஹச். ஓகேவா? இப்போ அடுத்த 4 சொல்லுங்க, என்ன வரும்? 3மே டெய்ல். அடுத்தது டி டி ஹச். அடுத்தது டி ஹச் ஹச். அடுத்தது டி ஹச் டி. ஓகேயா? சோ இதுல நம்பர் ஆஃப் எஸ் வந்து எத்தனை வரும்? 7. நோட் பண்ணியாச்சா? 3 காயின்ஸ் நோட் பண்ணியாச்சா? இப்போ 4 காயின்ஸும் இருக்கும். 4 காயின்ஸ்க்கு நம்ம எழுதணும்னா 16 போகும். ஆனா எத்தனை வரும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு காயின்ஸ் எத்தனை கேட்டாலும் சொல்ல தெரியணும். அப்ப அதுக்கு காமனா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால நம்ம போட்டோம் அப்படின்னா 6 காயின்ஸ் கேட்டா கூட நம்பர் ஆஃப் சான்ஸ் எத்தனை வருங்கிறத ஈஸியா சொல்ல முடியும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்பர் ஆஃப் சான்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் n. இதான் ஃபார்முலா. இப்ப இதுல n அப்படிங்கிறது நீங்க என்னன்னு போடுவீங்க? நம்பர் ஆஃப் காயின்ஸ். n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். எத்தனை காயின்ஸ் நம்ம டாஸ் பண்றோமோ அதை n போடணும். இப்ப நம்ம வந்து n ஈக்குவல் டு 1 போட்டா 2 n 2 பவர் nல என்னப்பா வரும் சொல்லுங்க?
2 பவர் 1 அப்ப எவ்வளவுதான் 2. ரெண்டு காயின் போட்டோம்னா n equal to 2 சரியா. 2 காயின்ஸ்க்கு n equal to 2. அப்போ 2 பவர் என்ன 2 என்ன வரும் 4. அடுத்தது 3 காயின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா n equal to என்ன 3. ஸோ 2 பவர் 3 எவ்வளவு வருது 8. அதுதானே நமக்கு வந்திருக்கு. ஸோ 4 காயின்ஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க. 4 காயின்ஸ் n equal to 4. 2 பவர் 4னா அப்ப என்ன 16 கரெக்டா. இது மாதிரி 5 காயின்ஸ் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. n equal to 5 போட்டோம் அப்படின்னா 2 பவர் 5 அப்ப என்ன வரும் 32. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சான்சஸ் ஃபார் டாஸிங் காயின்ஸ். அது மேபி 5 காயின்ஸா இருக்கலாம் 6 காயின் எது வேணாலும் இருக்கலாம். இதோட ஃபார்முலா வந்து இது 2 பவர் n. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 4 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது எனில் மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் அதில் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 4 to 16 16 வாய்ப்புகள். ஓகேதானா. அடுத்தது போலாமா நெக்ஸ்ட். இப்போ நான் காயின்ஸ் பத்தி சொல்லிட்டேன். இப்ப இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். காயின்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 காயின் வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாருங்க. 1 காயின் இஸ் டாஸ் அதாவது a coin. கொஸ்டின் கரெக்டா இருக்கு. A coin is tossed. What is the probability of getting head? Getting அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் கீழே நான் எழுதுறேன். அதாவது ரெண்டு கேள்விதான் இதுல கேட்க சான்ஸ் இருக்கு. ஒன்னு ஹெட், இன்னொன்னு டெய்ல். ஒரு காயின்க்கு இந்த ரெண்டே கொஸ்டின் தான். இப்போ ஒரு காயின்க்கு நம்ம நம்பர் ஆஃப் சான்ஸ் என்னது சொன்னோம் 2. இப்போ HT அப்படிதானே. மொத்தம் n ஆஃப் s எத்தனை 2. ஓகே. நார்மலா ப்ராபபிலிட்டியோட பேசிக் பாயிண்ட் சொல்றேன் அப்படிங்க. ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கும் இல்லைன்னா ஹோல் நம்பர்ல இருக்கும். ஓகே, பாயிண்ட்ல வராது. ஓகே தானே. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே எதுல இருக்கும் ஃபிராக்ஷன் பின்னத்துல இருக்கணும் அல்லது ஒரு ஹோல் நம்பர் முழு எண்ணா இருக்கணும். அந்த முழு எண்ணா இருக்கிறது கண்டிப்பா 1 தான் இருக்கும். வேற எந்த நம்பரும் இருக்காது. ஓகேவா. முழு எண்ணா இருந்ததுன்னா அது 1 தான். மத்த எல்லாத்துக்குமே ஆன்சர் ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். அந்த ஃபிராக்ஷன்ல கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் கீழே போடணும். n ஆஃப் s கீழே போடணும். கொஷின்ல என்ன கண்டுபிடிச்சிட்டு போமோ அது மேல எழுதணும்.
சரியா? இப்ப வந்து நமக்கு ஒரு காயின் டாஸ் பண்றதுல மொத்தம் நம்பர் என்ன? 2. அந்த 2 கீழே இருக்கணும். ஓகேவா? இப்ப ஹெட் மட்டும் இதுல எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணு தானே இருக்கு. அந்த 1 மேல இருக்கு. இப்ப டெய்லுக்கு என்ன வரும் சொல்லுங்க? அதே 1/2 தான். ஒரு காயின்ல இந்த 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. பட் இந்த கேள்வி 100% கேட்க வாய்ப்பே இல்லை. அதனால இது நீங்க பேசிக்கா தெரியறதுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின், 2 coins are tossed. What is the probability? தமிழ்ல எழுதணுமா கொஸ்டின்? இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க எல்லாம் இப்ப கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு வரீங்களா? இங்கிலீஷ்ல கூட உங்களுக்கு ஓரளவு கேள்வி புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? புரியுது தானே எல்லாருக்கும்? இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறங்க அவங்க தமிழே பக்கமே திரும்ப மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து தமிழ்ல ஏதோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் கேட்கறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல ஓரளவு கொஸ்டினை ரீட் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ்ல இப்ப புரியுதா இல்லையா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? கிளியரா சொல்லுங்க. சில பேர் புரியுது தானே? சரி, நான் சொல்றது ஒத்துக்கிறீங்களா? இங்கிலீஷும் உங்களுக்கு இப்ப தெரியும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் தெரியறதுனால அவங்க தமிழ் பாக்குறது இல்ல. பட் தமிழ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். ஓகே, சரி. 2 coins are tossed. What is the probability of getting? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, what is the possible of outcomes of getting one head? One head வந்ததுன்னா எனக்கு கொஸ்டின் வந்து ஒரே ஒரு ஹெட் மட்டும் வரணும். என்ன ஆன்சர் போடுவீங்க? 2 coinsல டாஸ் பண்றதுக்கு வந்து நம்ம 4 சான்ஸ் வரும். ஹச் டெய்லு, டெய்ல் ஹச், அப்புறம் டெய்ல், ரெண்டுமே டெய்ல், மொத்தம் 4. சோ கீழே 4 இருக்கணும் கன்ஃபார்ம். என் ஆஃப் எஸ் வந்து 4. சோ கீழே 4 இருக்கணும். மேல என்ன இருக்கணும்? ஒரு ஹெட் மட்டும் வர்றது எத்தனை இருக்கு? இங்கேயும் ஒரு ஹெட் இருக்கு, இங்கேயும் ஒரு ஹெட் இருக்கு இல்லையா? 1 2. ஒரு ஹெட் மட்டும் தானப்பா இருக்கு. இங்கேயும் ஒரு ஹெட் மட்டும் தானே இருக்கு. சோ 2. 2/4 கேன்சல் பண்ணா 1/2. இப்ப இதே இது 1 டெய்ல் அப்படின்னா அதே தானே வரும். 2/4 அப்ப என்ன வரும்? 1/2. அடுத்தது புல்லமா நெக்ஸ்ட். இதேதான் 2 பாயிண்ட்ஸ்லயே நான் இன்னும் முடிக்கல. செகண்ட் கொஸ்டின் இது ஓகே, தமிழ்ல என்ன சொல்லல நான். ஓகே, அதாவது கேள்வி தமிழ்ல எப்படின்னா, ஒரு நாணயம் சுண்டப்படுதல் நிகழ்வில், ஓகே, ஒரு நாணயம் சுண்டுதல் நிகழ்வில் தலை கிடைக்க நிகழ்தகவு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல வந்து தலை கிடைக்க. அதுக்கு அடுத்தது இதுல பூ கிடைக்க. அடுத்தது இங்க வந்து 2 நாணயங்கள் சுண்டுதல் நிகழ்வில். உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் படி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தலை இருக்குல்ல, இது டெய்ல்னா, டெய்ல்னா தமிழ்ல என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன்? வால் கிடைக்குன்னா இருக்கு, வேணா பாருங்க. 2 நாணயங்கள் சுண்டுதல் நிகழ்வில் ஒரு தலை கிடைக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு தலை கிடைக்க. ரெண்டாவது ஒரு பூ கிடைக்க. மூணாவது கொஸ்டின் 2 தலை கிடைக்க. டூ ஹெட்.
டூ ஹெட் அப்படின்னா இதுல வந்து இதுல டூ ஹெட் இருக்கிற ஒரே ஒரு இடம் இதுதானே. ஸோ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு கரெக்டா. 1/4. அடுத்தது 2 பூ கிடைக்க, 2 டெய்ல். அதுக்கும் ஆன்சர் என்னதான், 1/4. 2 டெய்ல் வந்து இந்த இடம். ஸோ இது மட்டும் தான் 2 டெய்ல், மற்றதுலாம் 2 டெய்ல் எங்கேயுமே கிடையாது. ஸோ 1/4. அடுத்தது ஹெட் அண்ட் டெய்ல். தலை மற்றும் பூ. ஒண்ணு தலை இருக்கணும், பூ ரெண்டுமே இருக்கணும். அப்படின்னா அதுல என்ன வரும், இது தலை பூ, தலை பூ ரெண்டு இருக்கா. ஸோ அப்ப என்ன வரும், 2/4. அப்ப என்ன ஒரு ஆன்சர், 1/2. ஓகே. அடுத்தது அட்லீஸ்ட் 1 ஹெட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டா தப்பு விடுவோம். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அட்லீஸ்ட் 1 ஹெட். குறைந்தபட்சம் ஒரு தலை. குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தப்படும். அட்லீஸ்ட் 1 ஹெட்னா இதுல வந்து எத்தனை ஹெட் இருக்கு நம்ம எழுதணும் இல்லையா. ரெண்டுமே HT. இதுல வந்து குறைந்தபட்சம், அந்த லைன் நல்லா வாசிங்க. அட்லீஸ்ட் 1 ஹெட்னா அப்ப 2 ஹெட் உள்ளது சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா. குறைந்தபட்சம் ஒரு தலை, மினிமம் 1 இருக்கணும், மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதான் அதோடைய அர்த்தம். புரியுதா. சோ இதோட பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா மினிமம் ஒரு ஹெட் இருக்கணும், மினிமம் 1 ஹெட் இருக்கணும். ஸோ மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 and more than 1. சரியா. இதை பிராக்கெட்ல எழுதும் போது எப்படி எழுதிக்கோங்கன்னா 1, more than 1. அதாவது மோர் தேன் 1னா 2, 3 அப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா மினிமம் 1 இருக்கணும். ஸோ தமிழ்ல வந்து 1 மற்றும் 1க்கு அதிகமான. ஓகேவா. ஓகே. இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. ஒரு ஹெட் இருக்கிறது HT எடுத்துக்கலாம், TH எடுத்துக்கலாம், HH எடுத்துக்கலாம் தானே. HH எடுத்துக்கலாமா எடுக்க கூடாதா. எடுத்துக்கலாம் தானே. சரி. அப்ப எத்தனை இருக்கு, 3/4. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும், இல்ல யாருக்கா டவுட் இருக்கா. அடுத்த கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா அதிகபட்சம் 2 தலை. இல்ல, அதிகபட்சம் 2 தலை. அப்ப குறைந்தபட்சம் என்னெல்லாம் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 2 ஹெட். சோ இதுல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 2 கண்டிப்பா இருக்கலாம், less than 2 and less than 2 இருக்கிற எல்லாமே இதுல சேர்க்கலாம். 2 மற்றும் 2க்கு குறைவாக. ஓகே. 2க்கு குறைவாக உள்ளது எதுல எல்லாமே இதுல சேரும்.
இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் சான்ஸ் வந்து 2 ஹெட், ஒரு ஹெட் டெய்லு, டெய்லு ஹெட், 2 டெய்லு. ஸோ இதுல 2க்கு கம்மியா இருக்கிறது எதெல்லாம் சொல்லுங்க. இது எடுக்கலாமா? ஹெச்டி எடுக்கலாம், ஒன்னே ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எடுக்கலாமா? அடுத்தது டிஹெச் எடுக்கலாம். அப்புறம் 2 இருக்கிறதையும் எடுக்கணும் அப்படிதானே நான் சொல்லியிருக்கேன். 2 2க்கு குறைவாக. ஸோ 2 லெஸ் தேன் 2. அப்ப இதுல ஹெச் எடுத்துக்கலாம். டிடி வருமா வராது? 2 2க்கு குறைவானா என்னதுலாம்? 2 1 அப்புறம் 0 தானே. 0னா என்னவுமே இருக்காது அப்படிதானே அர்த்தம். அப்ப இதுல ஹெட்டே இல்லாத இடமும் எடுக்கலாம். அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப 4மே வரும். அப்ப 4/4 போட்ட ஆன்சர் என்ன? 1. 4/4 போட்ட ஆன்சர் என்ன? 1. இது புரியுதா எல்லாருக்கும்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? 2 2க்கு குறைவாக அப்படின்னா 2 எடுக்கலாம், 1 எடுக்கலாம், 0வும் எடுக்கலாம். அதனால நம்ம 2 டெய்ல் உள்ளதும் எடுத்திருக்கோம். அப்ப எல்லாமே வரும். 4/4 போட்டா ஆன்சர் என்ன? 1. சோ இவ்வளவுதான் 2 பாயிண்ட்ஸ் டாஸ் பண்றதோட கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருச்சு. அடுத்தது 3 பாயிண்ட்ஸ் டாஸ் பண்றது போகிறோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க, அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் யாருக்காவது இருக்கா? ஆமா, டெய்ல் பத்தி சொல்லலைனாலும் அந்த 0 ஹெட் இருக்கு இல்லையா, சோ அதனால அது எடுக்கணும். டெய்ல் ஹெட்டே இல்லாததையும் எடுக்கணும்னு சொல்றேன். அதாவது எந்த வேர்டு வந்தா, ஆல்மோஸ்ட் வந்தா, அதிகபட்சம் அப்படின்னு வந்தா 2யும் 2க்கு கம்மியா இருக்கிறதையும் எடுக்கணும். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப வந்து 3 பாயிண்ட்ஸ் டாஸ் பண்றதோடைய இது பார்க்கலாம். த்ரீ காயின்ஸ் டாஸ்ட், அதுல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1 ஹெட். நான் இதை வரிசையா சொல்றேன், நீங்க தான் ஆன்சர் ட்ரை பண்ணும். ஒரு தலை, அதாவது ஒன்லி 1 ஹெட். கொஸ்டினை கிளியரா எழுதிக்கோங்க. ஒரு தலை மட்டும். ஓகேயா? அடுத்தது ஒன்லி 2 ஹெட். நான் இப்போ சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஹெட் வச்சு சொல்றேன். டெய்ல் வச்சு கேட்டாங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். ஹெட்டுக்கு பதிலா அந்த வேர்டுல டெய்ல்னு மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஹெட்டுக்கு என்னென்ன போட்டோமோ அதே தான் டெய்லுக்கும். சரியா? ஒன்லி 2 ஹெட் அப்படின்னா 2 தலை மட்டும். அடுத்தது 3 ஹெட், 3 தலை. அது அட்லீஸ்ட் 2 ஹெட். குறைந்தபட்சம் 2 தலை. அது ஆல்மோஸ்ட் 2 ஹெட். அதிகபட்சம் 2 தலை. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸும் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதுல நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சான்ஸ் அது வந்து மொத்தம் 8 வரும் இல்லையா, அதுதான் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி எழுதிட்டு போனேன், அதை பார்த்து நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3மே தலை இருக்கும். அடுத்தது 2 ஹெட், ஒரு டெய்லு. அதுக்கப்புறம்
ஹெச் டி டி அப்புறம் டி ஹெச் ஹெச். இந்த 8 சான்ஸ் நான் இங்க எழுதிருக்கேன். இதை நீங்க பாத்துக்கலாம் வேணாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் யாரும் போட்டுட்டீங்களா? ரிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒன்லி ஒன் ஹெட். மொத்தம் 8 இருக்கு இல்லையா? என் ஆஃப் எஸ் கீழே என்ன போகுங்க? 8 போகுமா? ஒன்லி ஒன் ஹெட் எத்தனைப்பா இருக்கு? என்னெல்லாம் இருக்கு? எதெல்லாம் சொல்லுங்க. ஹச் டி டி ஒன்னு, அப்புறம் டிடிஹெச் ஒன்னு, அப்புறம் டிஹெச்டி ஒன்னு. சோ மொத்தம் இது 3 தான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 3/8. ஓகேயா? அடுத்தது ஒன்லி டூ ஹெட். ஒன்லி டூ ஹெட்ல என்னெல்லாம் இருக்கு? ஹச் ஹச் டி, அப்புறம் ஹச் டி ஹச், அப்புறம் டி ஹச் ஹெச். மொத்தம் 3 இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படிதானே? சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 3/8. ஓகே, 3 ஹெட் எத்தனை மட்டும்தான் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ 1/8. 3 ஹெட் வந்து 3மே ஹெட்டா இருக்கிற மட்டும்தான் 3 ஹெட். அடுத்தது அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 விட அதிகமா இருக்கணும். சோ அப்ப 3 வர்றதையும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்ப இதுல எது மட்டும்தான் வராது? அட்லீஸ்ட் 2 ஹெட்னா 2க்கு கம்மி. அப்போ 1 வர்றது வருமா? சரி, அட்லீஸ்ட் 2 ஹெட்னா 2க்கு மேல. 2க்கு மேல. குறைந்தபட்சம் 2 தலை அப்படின்னா 2ல தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது மேல வரலாம். ஓகேவா? அப்ப இதுல என்ன வரும்? ஹச் ஹச் ஹச், அடுத்தது ஹச் ஹச் டி, அடுத்தது ஹச் டி ஹச், அப்புறம் டி ஹச் ஹச், அப்புறம் மொத்தம் 4 வருதா? 2 இருக்கணும். 2க்கு மேல 3 ஒன்னே ஒண்ணுதான். சோ அப்ப 4 வருதா? அப்ப 4/8. ஆன்சர் என்ன? 1/2. இது ஓகே தானா? இது எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? குறைந்தபட்சம் 2 தலைனா 2,2க்கு அதிகமான. அப்ப 2 வரலாம், 3 வரலாம். இப்ப 2, 3 வர்றதை நாங்க எழுதியிருக்கேன். மொத்தம் 4 கவுண்டிங்ல வருது. அப்ப 4/8. இதுல 2 தலை இருக்கா? இதுல 2 இருக்கா? இதுல 2 இருக்கா? இதுல 3 இருக்கு. புரிஞ்சுச்சா? ஓகே தானா? அடுத்தது 5வது கொஸ்டின். ஆல்மோஸ்ட் 2 ஹெட். இதுக்கு என்ன ஆன்சர்? இது யாரு ஆன்சர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. என்ன ஆன்சர்? ஆல்மோஸ்ட் 2 ஹெட்னா ஆல்மோஸ்ட்னா என்னன்னு சொன்னேன்? 2க்கு குறைவு. சோ 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். கரெக்டா? வரலாமா, வர முடியாதா? சரி, இப்ப இதுல என்ன சொல்றீங்க? 7/8. எது மட்டும் இதுல சேர்க்கல? 3 ஹெட் இருக்கிறத சேர்க்கல. ஏன்னா 3 வரக்கூடாது, 2 விட கம்மியா தான் இருக்கும். சோ இது மட்டும் வராது. மத்ததுல எல்லாம் 2 இருக்கு, 1 இருக்கு, 2 0 இருக்கு, அப்புறம் 1 2 இருக்கு, 1. அது எல்லாமே கவுண்டிங்ல வரும். சோ ஆன்சர் என்ன? 7/8. இதுதான் 0 இதையும் எடுக்கணும்னு சொல்றது. ஓகே, இதோட 3 காயின்ஸ் முடிஞ்சிருச்சு. காயின்ஸே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த மாதிரி தான் கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் டைஸ்.
throwing a dice, பகடை உருட்டுதல், உருட்டுறதுதான் இதுதான் பகடை உருட்டுதல். ஓகேயா? டைஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல இருக்கும், பாத்துருக்கீங்கல்ல டைஸ். 6 பக்கங்கள் இருக்கும். அது உள்ள வந்து நம்பர்ஸை இந்த மாதிரி டாட்ல வச்சிருப்பாங்க. 3 டாட் இருந்தா 3. ஓகேயா? 5 வந்து இந்த மாதிரி இருக்கும், பாத்துருக்கீங்க இல்லையா? அந்த டைஸ் நம்ம உருட்டும் போது அதுல ஒரு டைஸ் மட்டும் ரெண்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டைஸ், ஒரு பகடை. ஒரு பகடை உருட்டுதல்ல நமக்கு நம்பர்ஸ் என்னதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா 1ல இருந்து 6 வரைக்கும். ஏன்னா 6 ஸ்பேசஸ் இருக்கு. ஓகேயா? 6 நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இதுல ஒரு டைஸ் மட்டும், இதுல கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, a single six-sided die is rolled. What is the probability of getting ஒரு 6 பக்கம் கொண்ட ஒரு பகடை, 6 பக்கங்களை கொண்ட ஒரு பகடை மட்டும் உருட்டப்படுகிறது? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், even number, getting an even number. இரட்டை எண் கிடைக்க நிகழ்தகவு. இரட்டை எண் கிடைக்க இதுக்கு என்ன ஆன்சர்? ஒரு டைஸ உருட்டுறோம், அதுல கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன சான்ஸ்ன்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல வந்து மொத்த நம்பர் 1 to 6 இருக்கு இல்லையா? இதுல எதுலாம் ஈவன் நம்பர்ஸ்? 2, 4, 6. இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கு, ஈவன் நம்பர்ஸ் 3 இருக்கா? அப்ப 3 மேல இருக்கணும், கீழே 6. கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 1/2. சோ இதுதான் ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் சான்ஸ். இதை நோட் பண்ணியாச்சா? இந்த மேல நான் எழுதிட்டதெல்லாம் நோட் பண்ணியாச்சா? செகண்ட் கொஸ்டின் வந்து கெட்டிங் ஆட் நம்பர், ஒற்றை எண் கிடைக்க. சோ நம்ம கிட்ட இருக்கிறதே மொத்தம் 6 நம்பர் தான். ஓகே, கவனிங்க. ஒற்றை எண் கிடைக்க அப்படின்னா இதுல எதெல்லாம் ஒற்றை எண்? 1, 3, 5.
ஓகே, அடுத்தது 3/6 கேன்சல் பண்ணா 1/2. ஓகேயா, நெக்ஸ்ட் ஆட் நம்பர் பார்த்துட்டோம், ஈவன் நம்பர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பிரைம் நம்பர்ஸ். பகா எண் கிடைக்க. ஸோ இங்க பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1 to 6 வரைக்கும் இருக்கிறதுல பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம்? 2, 3, 5. சரியா, இந்த 3 தான் பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ் மொத்தம் 3 இருக்கு. அப்ப 3/6. அப்ப இதுக்கும் ஆன்சர் என்ன? 1/2. ஓகேவா, அடுத்தது ஒன்னு பிரைம் நம்பர் கிடையாது. 2ல இருந்து தான் பிரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 1 பிரைம் நம்பர்ல வராது. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கொயர் நம்பர்ஸ். இதுல இருக்கிறதுல ஸ்கொயர் நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 தானே, அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் எத்தனை? 4. இது ரெண்டும் மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. தமிழ்ல வர்க்க எண் கிடைக்க. ஓகேயா, சோ அப்ப இதுல வந்து வர்க்க எண் என்னதுலாம்? 1ம் 4ம் 2 நம்பர் கிடைக்குதா? இப்ப 2/6 போட்டா ஆன்சர் என்ன? 1/3. ஓகே, அடுத்தது கியூப் நம்பர்ஸ். கன எண் கிடைக்க. கன எண்கள் அப்படின்னு சொன்னா 1 கியூப். கியூப்னா 3 டைம்ஸ் பெருக்கிறது. 1 கியூப் 1 வரும். அதுக்கப்புறம் 2 கியூப் வந்து 8 போயிடும். இங்க நம்ம கிட்ட 8 இல்ல. சோ அப்ப கன எண்ணா ஒரே ஒரு நம்பர் தான். 1 மட்டும்தான். சரியா, அப்ப வந்து 1/ என்ன வரும்? 6. யா, 1/6. இது வந்து கியூப் நம்பர்ஸ்க்கான ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 3ன் மடங்குகள். 3ன் மடங்குகள் அப்படின்னா இதுல மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6. அந்த 6 நம்பர்ல 3ன் மடங்குகள் வந்து 3ம் எதுவும் 3 டேபிள்ல வர்றது இந்த ரெண்டும் தான். சரியா, சோ 3யும் 6ம். அப்ப என்ன ஒரு 2/6. அப்ப ஆன்சர் என்ன? 1/3. ஓகேவா, இவ்வளவுதான் இந்த சிங்கிள் டைஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சிங்கிள் டைஸ்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். அடுத்தது டபுள் டைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டபுள் டைஸ். இரண்டு பகடைகள். இரண்டு பகடைகள்னா ஒரு டைஸ ஒருத்தர் ரோல் பண்ணும்போது இன்னொரு டைஸும் பக்கத்திலேயே ரோல் பண்றாங்க. அப்போ ரெண்டுலயுமே 6 சைடு வரும். மொத்தம் 12 இருக்கு இல்லையா? அதுல இப்ப என்னென்ன சான்ஸ் எல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு பாருங்க. 1,1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேஸ்ல 1, செகண்ட் டேஸ்ல என்னது 1 கமா போட்டிருக்கோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ல கிடைக்கக்கூடிய நம்பர். ரெண்டாவது போட்டிருக்கிற நம்பர் ரெண்டாவது டேஸ்ல கிடைக்கக்கூடிய நம்பர். ஓகேயா, அப்ப அதுபடி நம்ம 1 பிக்சடா வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து 1,2, அடுத்தது என்ன இதெல்லாம் 1,3, அடுத்தது 1,4, 1,5, 1,6. இப்ப இது மாதிரி நாம 6 ரோஸ் எழுதலாம். சரியா, செகண்ட் காலம் எப்படி எழுதலாம்? 2,1, 2,2, 2,3 இப்படி எழுதலாம். அது மாதிரி எழுதுங்க, 6 வரைக்கும் எழுதுங்க.
மொத்தம் நம்பர் ஆஃப் சான்ஸ் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா n ஆஃப் s வந்து 36, மொத்தம் 36 வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுல நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சில மாடல் மட்டும் தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. when two dice are rolled, what is the probability இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what is the probability of getting same number appear in the both same number in both dice, இரண்டு பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க. இரண்டு பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. ஓகேயா? சோ இப்ப இதுல வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,1 அப்புறம் 2,2 3,3 4,4 5,5 6,6 இதுதானே ரெண்டுலயும் சேம் நம்பர்ஸ். மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கு? 6 இருக்கா? பை 36 கேன்சல் பண்ணா 1/6. ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. Sum of numbers appeared on them is 11. Sum of numbers appeared on them is 11. அதாவது இரண்டு எண்களின் கூடுதல் 11 கிடைக்க நிகழ்தகவு. இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் வந்து என்ன வரணும்? 11 வரணும். அப்படி என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு? டோட்டல் வந்து 11 வரனா ரெண்டே சான்ஸ் தான், 5 6. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில உள்ள நம்பர் ஆட் பண்ணா 11 வராது. இங்கதான் 11 ஸ்டார்ட் ஆகுது. 5,6 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 11, இன்னொன்னு என்னது 6,5. மொத்தம் ரெண்டே சான்ஸ் தான். அப்ப 2 மேல இருக்கணும், கீழே என்ன இருக்கணும்? 36. இதை கேன்சல் பண்ணா 1/18. ஸோ ஆன்சர் வந்து 1/18.
இதை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் எழுதியாச்சா பாலம்? அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கெட்டிங் prime number in the first days and even number in the second days. Prime number in the first days and even number in the second days. அதாவது முதல் பகடையில் பகா என்னும் இரண்டாவது பகடையில் இரட்டை எண்ணும் கிடைக்க. இப்போ இது மாதிரி உள்ளது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ல வந்து பிரைம் நம்பர் இருக்கணும். பிரைம் நம்பர் வந்து 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 வரிசையில எதெல்லாம் எடுப்பீங்க? 2,2 அப்புறம் 2,4 2,6. அப்போ ஒரு வரிசையில 3 வருது கரெக்டா? பிரைம் நம்பர்னா எதெல்லாம் நீங்க எடுக்கலாம்னா 2 ஸ்டார்ட் ஆகுறது இந்த ரோ எடுக்கலாம், 3 ஸ்டார்ட் ஆகுறது இந்த ரோ எடுக்கலாம், 5 ஸ்டார்ட் ஆகுறது இந்த ரோ எடுக்கலாம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் பிரைம் நம்பர்ல வருது. ஓகேவா? 2, 3, 5 மத்ததெல்லாம் வராது. 1 பிரைம் நம்பர் கிடையாது, 4 கிடையாது, 6 கிடையாது. இதுல எது ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பரா இருக்கும். சோ இதுல 2,2 இது ஈவன் நம்பர், அப்புறம் 4 ஈவன், 6 ஈவன் நம்பர். கரெக்டா? இதே மாதிரி 3 வரிசையிலையும் 3,2 இது எடுப்போம். அப்புறம் என்ன எடுப்போம்? 3,4 3,6. அடுத்தது 5,2 5,4 5,6. மொத்தம் எத்தனை வருது? இதுல வந்து 3, அடுத்ததுல 3, அடுத்தது 3, 9 வருதா? சோ 9/36 நான் ஆன்சர் என்ன? 1/4. அதுதான் ஆன்சர். 2 days கேட்டாங்கன்னா இது மாதிரிதான் கேட்பாங்க. ஒன்னு டோட்டல் இவ்வளவுன்னு கேட்கலாம், இல்ல டோட்டல் 11 விட கம்மியா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது, கிரேட்டர் தென் 11, லெஸ் தென் 11, லெஸ் தென் 10, இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது 2 days. டைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது போல நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ். கார்ட்ஸ் வந்து எல்லாருமே கார்ட்ஸ் பத்தி தெரியும் தானே? தெரியாது, நான் கார்ட்ஸே பார்த்தது இல்ல. அப்படி யாராவது இருக்கீங்களா? சரி, இப்ப சீட்டு கட்டுல வந்து மொத்தம் 2 கலர்ஸ் இருக்கும், பிளாக் அண்ட் ரெட். பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய இந்த 2 வெரைட்டி ஆஃப் சீட் வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இதுக்கு பேர் என்ன? ஸ்பேர். இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குமே, அது என்னது? இந்த மாதிரி ஷேப்ல இருக்குமா? அது என்னது? இதுக்கு என்னன்னு சொல்வீங்க? ட்ரீயா?
கிளப், இது கிளவர்னு சொல்லுவாங்க சில பேர் கிளப்னு சொல்லுவாங்க, கிளப்ஸ். இந்த ரெண்டு பிளாக் கலர்ல இருக்கும். இப்ப ரெட் கலர்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒன்னு ஷேப்பு, அதுக்கப்புறம் டைமண்ட். இந்த ரெண்டுமே ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா, ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட். ஸோ ஒரு வெரைட்டிலையும் எத்தனை சீட் இருக்கும்? 13 சீட் இருக்கும். இப்ப மொத்தம் 52 சீட் இருக்கும். சரியா, டோட்டல் வந்து 52 சீட் இருக்கும். ஜோக்கர் நம்ம இதுல சேர்க்க மாட்டோம். ஜோக்கர்னு தனியா ஒண்ணு வரும், அதான் 53. பட் இங்க வந்து ஜோக்கர் கிடையாது. ஓகேயா, சோ இதுல வந்து நம்பர்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? நம்பர்ஸ் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்பர்ஸ் 2ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். சரியா, 2 to 10 வரைக்கும் இருக்கும் நம்பர்ஸ். அந்த 10க்கு அப்புறமா இருக்கிறது என்னன்னு போட்டோம்னா ஜே, கே, சாரி கியூ, அப்புறம் தான் கே. ஜே, கியூ, கே, அடுத்தது ஏ. அப்படிதானே வரும். ஏ, இந்த ஜேனா என்ன? ஜேங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஜாக். கியூ வந்து என்னது? குவீன். கேனா கிங், ஏனா ஏஸ். சோ இதுதான் மொத்தம் 4 டைப் ஆஃப் வெரைட்டி கார்ட்ஸ். இதை வச்சுதான் இப்ப நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த மொத்தம் இதுல பிளாக்ல மொத்தம் எத்தனை சீட்டுனா 26, ரெட்ல எத்தனைன்னு கேட்டா 26. ஓகேவா, இதுல இந்த பிக்சர் வச்சு வர்றது எதெல்லாம்? இது நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து என்னன்னு இருக்கும்? பிக்சர்ஸ். அது ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இத ஒரு படத்துடைய படம் வந்து ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க. ஜாக்கு, கிங்கு, குயின்க்கு வந்து ஃபேஸ் மட்டும் தெரியும். அது எந்த நாட்டுடைய ஒரு மாதிரி இருக்கும், எந்த கண்ட்ரில உள்ளது மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு? யூரோப்பா. எஜிப்தரோட பிக்சர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அங்க உள்ள கிங்கு உள்ள பிக்சர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னா இந்த 4 தான். பிக்சர் கார்ட்ஸ் சொன்னாலும் இந்த 4 தான். அப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க? ஒரு கலர்ல 4 இருக்கும்ல, அப்ப மொத்தம் எத்தனை ஃபேஸ் கார்ட்ஸ்? 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஒரு இதுல 4, சோ 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கு. இத ஃபுல்லா நோட் பண்ணியாச்சா? இப்ப கொஸ்டின்ஸ் போலாமா? இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கொஸ்டின் வந்து a single chord is chosen at random. From a standard deck of 52 playing cards. What is the probability of? இப்ப நான் சொல்றது எல்லாமே சிங்கிள் கார்டு தான். ஓகேவா, ஒரே ஒரு கார்டு தான் எடுக்க போறோம். அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு? What is the probability of choosing? First question,
கேள்வி வந்து 52 சீட்டுகளை கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிங் ராஜாவாக இருக்க நிகழ்த்தக வேண்டும். இப்ப வந்து ராஜா சீட்டு மொத்தம் எத்தனை? 4. ஒரு கலர்லயும் ஒரு ராஜா இருக்கு இல்லையா? அது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? அதாவது ஜாக்னா எல்லா வெரைட்டிலயும் ஜாக் இருக்கும், கிங்னா எல்லாத்துலயுமே கிங் இருக்கும், குயின்னா எல்லாத்துலயும் ஒரு குயின் இருக்கும். புரியுதா? அப்போ 4 வெரைட்டிலையும் 4 ராஜா இருக்கு இல்லையா? அப்ப 4 ராஜால நீங்க எடுக்கிறதுல எந்த ராஜா வேணாலும் வரலாம்ல. அப்போ இதுக்கு எப்படி போடுவீங்க? ஆன்சர் எப்படி போடுவீங்க? மொத்தம் எத்தனை சீட்டுல இருந்து எடுக்கிறீங்க? அப்ப கீழே எத்தனை வரணும்னா 52 சீட்ல இருந்து தான் எடுக்கிறோம். கீழே வந்து டோட்டல் 52 வரணும். இப்ப மேல வந்து என்ன வரணும்? மொத்தம் எத்தனை கிங் இருக்கு? 4. சோ 4 தான் மேல வரணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு சீட்டு தானே எடுக்கிறோம், அப்ப ஒரு ராஜா தானே வரும். ஆனா அந்த 4ல எது வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 4 எழுதுறோம். புரியுதா? 1ங்கிறது இங்க வரவே வராது. 4 எத்தனை சீட்டு ராஜா மொத்தம் இருக்கோ அததான் கவுண்டிங்ல மேல எழுதணும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது குயின். குயின் அப்படின்னா ஒரு ராணியாக இருக்கு. கேன்சல் பண்ணுங்க. 4ஐயும் 52ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 4 டேபிள் 1 4 13. ஸோ 1/13 ஆன்சர். சரியா? குயினாக இருக்கு அப்படின்னு கேட்டா 4 அதேதான் வரும். 4/52. அப்ப ஆன்சர் என்ன? 1/13. ஓகே, ஏஸ் ஆக இருக்கு. ஏஸ் அதுவும் 4 இருக்குதானே? அப்போ 4/52 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 1/13. புரியுதா? ஓகே, இப்ப இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிங் ஆர் குயின் அப்படின்னு கேட்டா ஓஆர் ராஜா அல்லது ராணி அப்படின்னு கேட்கலாம். ஓகேயா? ஓஆர் வச்சு வரும்போது நல்லா ஞாபகிக்கோங்க. ப்ராபபிலிட்டியில ஃபார்முலாஸ்ல எதுவுமே கிடையாது. இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன 4 சொன்னேன் இல்லையா, காயின்ஸ் இதுல எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுல 2n ஒரு ஃபார்முலா பார்த்தோம். தவிர வேற எங்கேயும் ஃபார்முலாஸ் வராது. பட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓஆர் அல்லது ஆர் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அந்த 2 ஈவென்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த 2ஐயும் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். ஓகேயா? அப்புறம் அண்ட் அப்படின்னு வரும், மற்றும் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஷார்ட் நோட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஆர் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை ஆட் பண்ணணும். அண்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றேன் அப்படின்னா, கிங் ஆர் குயின். ராஜா அல்லது ராணியாக இருக்க. இப்போ இதுல வந்து தனித்தனியா எழுதுங்க. ராஜாவா இருக்குன்னா எவ்வளவு எழுதுவீங்க? கிங்குக்கு என்ன எழுதுவீங்க? ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அதாவது 4/13 அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் இது கிங்குக்கு. ஓகேயா? கிங்ல 4 சீட் இருக்கும். 4/52.
52ல 4 சீட்டு கிங், அதனால 4/52. குயின்க்கு 4/52. ரெண்டையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 4 + 4 8/52. ஓகேயா? இப்ப இதை கேன்சல் பண்ணணும். 2 4 13. ஸோ இப்ப இதுல என்ன வரும்னா 2/13. ஸோ அதுதான் ஆன்சர், 2/13. இப்ப இதே மாதிரி பிளாக் கலர் கார்ட்ஸ் அப்படின்னா அடுத்த கொஸ்டின். நாம எடுக்கிற அந்த ஒரு சீட்டு பிளாக் கலர் கார்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? பிளாக் கலர் கார்டு. பிளாக் கலர்ல மொத்தம் எத்தனை எழுதிருக்கீங்க பார்த்து சொல்லுங்க. சரி, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கிங் ஆர் குயின் எழுதி போடுங்க. பிளாக் கலர் கார்டு எத்தனை இருக்கு? மொத்தம் 26 தானே இருக்கு. ஸோ அப்ப 26 பை என்ன வரும்? 52. கேன்சல் பண்ணா என்ன? 1/2. ஸோ ஆன்சர் 1/2. சரியா? அடுத்தது ரெட் கலர் கார்டு. இப்ப நாம எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே எத்தனை சீட் எடுக்கிறத வச்சு கொஸ்டின். ஒரே ஒரு சீட் எடுக்கிறத வச்சு. ஓகேயா? ஸோ இது வந்து கருப்பு நிறமாக இருக்க. அடுத்தது 6 வந்து சிவப்பு நிறமாக இருக்க. ரெட் கலர் கார்டு. அப்ப இதுக்கும் ஆன்சர் என்னதான்? 26 ரெட் கலர் சீட் இருக்கு இல்லையா? 26/52னா 1/2. இது ரெட் கலர் அண்ட் பிளாக் கலருக்கு. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே தானா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. பிளாக் கலர் ஆர் கிங் அப்படின்னா என்ன வரும்? பிளாக் ஆர் கிங், கருப்பு நிறம் அல்லது ராஜா. பிளாக் கலருக்கு என்ன போட்டுருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிளாக் கலருக்கு என்ன போடணும்? 26/52 பிளஸ் கிங்குக்கு 30/52 வராது. சரியா? அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க. பிளாக் கலர்ல 26 போடுறீங்க. அப்ப அந்த 26ல கிங்கும் சேர்த்து வந்துரும் தானே? பிளாக் கலர்ல எத்தனை கிங் இருக்கும் சொல்லுங்க. கிளவர்ல 1, கிளப்ல 1, 2 கிங் வந்துரும்ல. இந்த 26ல 2 கிங் சேர்ந்துருச்சுங்க. அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல போடும்போது 4/52 போடக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த 4 எடுத்துட்டு அங்க என்ன போடும்? 2. ஏன்? 2 பிளாக் கலர் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ அதனால நீங்க அந்த இடத்துல 2 தான் ஆட் பண்ணிக்கணும். இந்த 2ங்கிறது என்ன கலரை மீன் பண்ணும்? ரெட் கலர். ஓகேவா? ஸோ அப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன? 28/52. புரியுதா? இந்த 2 ஏன் போட்டோம்னு புரியுதா? இதுல வந்து ஆல்ரெடி 2 கிங் ஆட் ஆயிடுச்சு. 2 கிங்ஸ் இந்த ரெட் பிளாக் கலர் கார்ட்ல வந்துருச்சு. அப்ப மீதி 4ல ஒரு 2 கழிச்சுட்டு மீதி 2 தான் இங்க போடும். இதை கேன்சல் பண்ணா 4 டேபிள கேன்சல் பண்ணா 7/13. ஓகேவா? அடுத்தது இப்ப இந்த கொஸ்டின் யாரு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ரெட் ஆர் கிங்
ஆர் ஏஸ். ரெண்டு ஆர் சொல்லியிருக்கேன். அப்போ 3 ஆன்சரையும் எழுதி அதை ஆட் பண்ணணும். 3 டிஃபரன்ஸ் ஆன்சர்ஸ் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணணும். ரெட் ஆர் கிங் ஆர் ஏஸ். ஆன்சர் 1 ரெட் கலர் வந்து என்ன எழுதுவீங்க? 26/52 பிளஸ் கிங் 2/52 பிளஸ் 2/52. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன? 30/52. இதை வந்து 4 டேபிள் அடிக்க முடியாது. எதுலதான் அடிக்க முடியும்? 2 டேபிள்ல தானே கேன்சல் பண்ண முடியும். ஸோ 15, அதுக்கப்புறம் 26. ஸோ 15/26. இதுவரை புரிஞ்சுதா? கார்ட்ஸ் இவ்வளவுதான். இதுல வேற ஒரு சீட்டு அப்படின்னா இத்தனை கொஸ்டின் கேட்க மாட்டேன்னா சான்ஸ் இருக்கு. நாம இதே 2 சீட்டு 2 பால் அதெல்லாம் வரும்போது அடுத்த மாடல் செகண்ட் டைப்ல போயிடும். அது வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் சொன்னதுல எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசியோட டேட் வந்து உங்களுக்கு ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை அப்ளை பண்ணிருக்கோங்க. ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல இருந்து படிச்சது திருப்பி எல்லாத்தையும் நோட் எல்லாம் எடுத்து ஊசி கட்டி எடுங்க. எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, மீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். Next.